என் பேர் முத்து. இந்த மாதிரி புதுப்பட்டி புதுப்பட்டியில இருந்து வர்றான். நல்லா மீன் பிடிச்சோம். நாங்க நைட்டே வந்துட்டோம். நைட்டே வந்து 12 மணிக்கு தான் தூங்கினோம். அதுக்கப்புறம் தான் மீன் பிடிச்சோம். வருஷம் வந்துடும். எல்லா கம்மாய்க்குமே போவோம். முதலக்கலாம், வெள்ளரிப்பட்டி எல்லா கம்மாய்க்குமே போவோம். முத்துனே. பிடிச்சிருக்கீங்க. பாப்பு, ரோகு, பொட்லா எல்லா மீனும் வெறா எல்லாம் பிடிச்சிருக்கோம். போயிட்டா ஆனா நீங்க வாங்க வாங்க. எவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஒரே ஒரு சிறப்பு செல்வான். எங்க பேர் செல்வான். மீன் பிடி திருவிழாவில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு போய் சமைச்சு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு படைப்போம். இது கோயில், பெரிய கோயில். அது வந்து அந்த கோயில்னால இந்த கம்மா வந்து வருஷம் இப்படித்தான் சாமி கும்பிட்டுத்தான் செய்யும். கிராமம்ன்றனால வருஷத்துக்கு ஒரு தடவை அலையும். இந்த வட்டம் ஜிலேபி வெறா கண்டு பிடிச்சோம். கிடைச்சு ஹாப்பியா இருக்கும். செல்வம். மருமகன் அங்க இருக்காரு. வாங்க அக்கா, அவரை கூப்பிடுங்க. மீன் பிடிச்சீங்களா? நம்ம அப்படி போயிருமோண்ணே. வண்டி வரும்டா. இதெல்லாம் அப்படி காட்டுங்க மீன். 2-3 பேர் அப்படியே சேர்ந்து பிடிங்கண்ணே. என்ன மீன் கொடுங்க. கையில பிடிச்சி அப்படியே 3 பேர் சேர்ந்து நில்லுங்க. போய் பிடிங்க. அப்படி திரும்பினா சேர்ந்து பிடிங்கண்ணே. வாங்க அங்கிட்டு வாங்க. நல்லா சேர்ந்து இல்லைங்க. பார்த்து பெருவிட்டு மீன். நல்ல மீன். நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. சாமியம்மா மீன்.
நிறைய பிடிச்சிட்டாங்க ஜனம். அண்ணா பேட்டி தந்துறீங்களா? பேசுற கால் இருக்கு, நல்லா பேசுவாங்க. சொல்லுங்க எப்படி பேசணும். இல்லை இந்த வருஷம் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சு இந்த கம்மா வந்து இது பிடிச்சோம். எப்பயுமே வந்து மீன் பிடிச்சி சாமி கும்பிட்டு ஏன்னா அடுத்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன கொஞ்சம் என்னதுங்களா கொஞ்சம் அள்ளி தாமறதுனால கொஞ்சம் மக்கள் ஓகே அவங்க பேரை சொல்லுங்க. சொல்லிடுவோம். ஓகே என்னோட பேர் சொல்லிடுறேன். பேட்டி கொடுத்து போவான். ஏன் 10 கிலோ கிடைச்சிருக்குமா? 10 கிலோ. உங்களுக்கு லக்கு வாங்குறதும் எதுவுமே கிடைக்கும். எங்களுக்கு முள்ள சிக்கிக்கிறது முள்ள எடுக்கிறதுல 10 நிமிஷம் ஆகி போச்சு. எனக்கு ரெண்டாவது நின்று அரபிக்கிறது முள்ளு மாட்டிச்சு. ஒரே ஒரே வலையில வந்து நம்ம பயோட்டிக்காரெல்லாம் ஒரே வலையில ஒரு மூட்டை. என்ன பிடிச்சிருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க. சார் வணக்கம். என்னுடைய பேர் வந்து செல்வம். நான் மதுரை மாவட்டம் கம்பூர்லேருந்து வந்திருக்கேன். ஆனால் நல்ல மீன். பட் கொஞ்சம் அள்ளி தாமறதுனால மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. சில பேருக்கு நல்ல அதிகபட்சம் ஒரு மேக்சிமம் ஒரு 10 கிலோக்கு மேலே தான் மீன்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க அள்ளி தாமறனால கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் மீன் பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி போயிருக்காங்க. ஒரு 5 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. அள்ளி தாமரை இல்லைன்னா மேக்சிமம் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் 10-20 கிலோ பிடிப்பாங்க. ரொம்ப நன்றிண்ணே. மீன் பிடிக்கல எதுக்கு நடத்துறாங்க? மீன் பிடிக்கல எதுக்கு நடத்துறாங்க? அதான் இது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. பட் சிறப்பா ஒரு சாமியை கும்பிட்டு நடத்துவாங்க. வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு நேர்த்திக்கடை மீன் தான் இங்க. ஒரு மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. நேர்த்திக்கடை மீன் தான். நல்லா சிறப்பா மக்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு நல்லா ஒரு சிறப்பா தான் சந்தோஷமானது இதுங்களா. வீட்டுல சமைச்சு சாப்பிடுவாங்களா? ஆமாண்ணே. ஆனா இது கம்மா மீன் அதாவது 1000 தான் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினாலும் கம்மா மீன்ல ஒரு கெண்டை மீன் பிடிச்சி வாங்கி சாப்பிடலாம். அது ஒரு டேஸ்ட் வேறண்ணே. சரிங்களா? வீட்டுல சமைச்சு அந்த சாமி கும்பிட்டா சாப்பிடுவீங்களா? ஆமா, அதாவது சாமி கம்மாயில பிடிச்சி போயிட்டு அதை வந்து சமைச்சு நம்ம வந்து சாமிக்கு கொஞ்சம் சாமி கும்பிட்டு தான் சாப்பாடு சாப்பிடுறது. ஆனா இந்த கம்மாயில வந்து அந்த மாதிரி மற்ற கம்மாயெல்லாம் வருவோம், அதாவது சாப்பிடுவோம், மீன் பிடிச்சி வருவோம். அப்பா பட் இந்த கம்மாய் சிறப்பு வந்து என்னன்னீங்களா பிடிச்சி போனா சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே நன்றி. நீ வா, நீயே பேசுவா. நீங்க என் பேர் செல்வகுமார். கேசம்பட்டி, மதுரை மாவட்டம் மேலூர் மாவட்டம் கேசம்பட்டி. வருஷம் இந்த கம்மாய்க்கு எப்பயுமே மீனுக்கு வருவோம். மீனுக்கு வந்துச்சுன்னா இந்த கோயில் கம்மா, இது வந்து கோயில் கம்மா எப்பயுமே தரமா இருக்கு மீன். இந்த கம்மா மீன் அழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கோயிலோட சக்தி என்னன்னா, இந்த கம்மா அழிஞ்ச அடுத்த வருஷம் மீன் நல்லா கம்மா செழிக்கும். உள்ள வயல்கள் பூரா நல்லா விளைச்சல் கொடுக்கும். விளைச்சல் கொடுத்து நல்லா மக்கள் எப்பயுமே வருஷம் இந்த கம்மா நல்லா பேர்பட்டு நல்லா நிற்கும். நல்லா இருக்குங்க சார் இந்த கம்மா. இந்த வருஷம் வலுவான மீன். வலுவான மீன் இப்போ வந்த ஆளுக்கு எந்த ஆளுக்கும் மீன் இல்லாம போல. நாங்க 10-15 கிலோ வரும் எங்களுக்கு. அப்புறம் மொத்தம் இங்கிட்ட உள்ள அள்ளித்தாமரை இருந்தது, அது அதிகமா இருந்ததுனால மீன் கொஞ்சம் கம்மியான பிடிச்சிருப்பாங்க. நாங்க கொஞ்சம் நல்லா இல்லாத இடத்துல போய் நின்றதுனால கொஞ்சம் மீன் எங்களுக்கு நல்லா கொஞ்சம் நல்ல மீன் விழுந்துச்சு. மீனை பத்தி குறையில நல்லா இந்த கடவுள் புண்ணியத்தில் நல்ல மீன் இல்லாது. வீட்டுல போயிட்டு சமைச்சு சாமி கும்பிட்டு எப்பயும் போல போற இடத்துல எல்லாம் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இது கோயில் கம்மான்றனால மீன் கொஞ்சம் நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கணும். ஓகே சார். என் பேர் செல்வகுமார். தேங்க்யூ சார். சூப்பரா பேசுறீங்க. அடுத்து கம்மா எங்க அடுத்து நம்ம எடுத்தீங்களா? குரூப் உங்க குரூப் வாட்ஸ்அப்ல